மோடி வந்து ஒரு மசோதா நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அமிச்சு ஜனாதிபதி அதை வாங்கி வச்சுருந்தாங்க, பேசாமல் 10 மாதம் வச்சுருந்தாங்கன்னா மோடி சும்மா இருப்பாரா? மோடி வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரா மாட்டாரா? குதிப்பார்ல. அப்போது அதே தானே இங்கேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கொடுக்குற மசோதாவை கவர்னர் வாங்கி வச்சுக்கலாமா? கவர்னர் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்குல்ல. யாராவது பாதிக்கப்பட்டால் அவன் கோர்ட்டுக்கு போவான். இப்போ அந்த மசோதா நிறைவேற்றின பிறகு யாராவது பாதிக்கப்பட்டால் அவன் கோர்ட்டுக்கு போவான். அப்போ கோர்ட்டு தீர்மானிக்கும். அப்போ நீங்கள் அந்த கோர்ட்டு வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும். இதில் ஏதாவது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருக்கா, அது சரியாக இருக்கான்ட்டு சட்டத்தோட பரிசீலனை அங்கே நடக்கும். நீங்கள் அதிகாரத்தை ஒழுங்காக சட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை ஒழுங்காக செலுத்தாத போது கோர்ட்டு உள்ள எல்லா விதத்துலையும் உள்ளே போடுறதுக்கான உரிமைகள் படைத்ததாக கோர்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ கோர்ட்டை விமர்சனம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சரியாக கடமையை செய்யலை. நீங்கள் கடமையை செய்யாத உங்களுக்கு தங்கருக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது. 143 உறுப்பினர்களை வெளில அமிச்சிட்டு பார்லிமெண்ட்டில் மசோதாவெல்லாம் பாஸ் பண்ணலாம் தான் இந்த கவர்மெண்ட்டு. இவருக்கு என்ன உரிமை இருக்குது பேசுகிறதுக்கு? ஆக்சுவலாக தங்கருக்கலாம் ஒரு உரிமையும் கிடையாது. அதனால் இவர் வாய மூடியில் இருக்கிறது பெட்டர் என்ன கேட்டால். இதே மத்திய அரசுக்கு இந்த மாதிரி நடந்தால் சும்மா இருப்பார் அவர். அதனால் நீங்கள் கடமையை ஒழுங்காக செய்யலை. அப்போ நிவாரணத்துக்கு கோர்ட் நோண்டி தான் எங்களுக்கு ஒரே வழி. அதனால் கோர்ட்டில் போய் எங்கள் உரிமையை நிலைநாட்டுறோம். அவ்வளோதான் விஷயம்.